வணக்கம் மக்களே, யூ ஆர் வாட்சிங் இன் அண்ட் அவுட் சினிமா வித் மீ திவ்யா. எத்தனை படம் ரீரிலீஸ் ஆனாலும் ஹிஸ்ட்ரி மேக்கர் இவர் தான்ப்பா அப்படின்னு ரீரிலீஸ்ல 30 கோடி ரூபாய்க்கு மேல வந்து பாத்தீங்கன்னா வசூல் வாங்கி பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்து ஒரு பயங்கரமான செலிப்ரேஷனா வந்து இருக்கக்கூடிய படம் தான் தளபதி விஜயோட கில்லி மூவி. ஆனா இந்த படத்தோட இந்த அளவுக்கு செலிப்ரேஷன் வெற்றிக்கு காரணம் தளபதி விஜய் மட்டும் இல்ல அப்படின்ற மாதிரி தளபதியை வச்சு பகவதி மூவியை டிரெக்ட் பண்ணியிருந்த டிரெக்டர் வெங்கடேஷ் வந்து சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. அவர் என்ன ஷேர் பண்ணியிருக்காருன்னு வந்து பாத்தீங்கன்னா, இந்த கில்லி படம் எடுத்துட்டு இருந்தப்ப படத்தை பார்த்துட்டு எடிட்டர் விஜய்க்கு இதெல்லாம் ரொம்பவே ஓவரா இருக்கே அப்படின்ற மாதிரி சொன்னாரு. ஆனா நான் தான் வந்து பாத்தீங்கன்னா இல்ல அவருக்கு இதெல்லாம் செட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். சில இடத்துல வந்து சில சீன்ஸை பார்க்கும் போது தளபதி விஜயே வந்து இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் ஓவரா இருக்கே அப்படின்ற மாதிரி பயந்தாரு. அப்பயும் நான் வந்து சொல்லியிருந்தேன் இல்ல இந்த படம் உங்களை ஒரு ஆக்ஷன் ஹீரோவா மாத்தும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இப்ப தமிழ் சினிமாவோட ஒரு பிளாக் பஸ்டர் ஆக்ஷன் ஹீரோவா வந்து பாத்தீங்கன்னா விஜய் மாறி இருக்காரு அப்படின்ற மாதிரி டைரக்டர் வெங்கடேஷ் வந்து சொல்லியிருக்காரு. ஆனா இதெல்லாம் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு இந்த கில்லி படம் கொண்டாடப்படுறதுக்கும் வந்து மக்கள் கூட்டமா தியேட்டருக்கு வர்றதுக்கு இந்த அப்படி போடு சாங்கோ இல்ல தளபதி விஜயோ மட்டும் காரணமே கிடையாது. இந்த படத்தோட கண்டென்ட் தான் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இத்தனை வருஷம் கழிச்சு ரீரிலீஸ் ஆனாலும் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தோட கண்டென்ட்டுக்காக தான் வந்து தியேட்டருக்கு வராங்க. வில்லனோட ஊருக்கே வந்து போய் வில்லன் கட்டிக்க போற பொண்ணையே வந்து தூக்கிட்டு வந்து அந்த பொண்ணை தேடுற அப்பாவான போலீஸ் கிட்டயே தெரியாம அவர் வீட்லயே மறைச்சு வைக்கிற இந்த படத்தோட கதை தான் வந்து கண்டிப்பா இந்த கில்லி படத்தோட இந்த அளவுக்கு வெற்றிக்கு காரணம் அப்படின்ற மாதிரி டைரக்டர் வெங்கடேஷ் சொல்லியிருக்காரு. அவரோட இந்த கருத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதெல்லாம் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரி ரெகுலரான அப்டேட்ஸ்க்கு மறக்காம என்னோட சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.